ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கலா சிஸ்டர், வித்யா சிஸ்டர், முரளிதரன் கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கும் இன்னும் பதில் தெரில. ட்ராமாவை போக போக தெரியும். மணியா சிஸ்டர், சுமதி சிஸ்டர், ஏன் சிஸ்டர் உங்க பேரை நான் இனிமேல் மறக்கவே மாட்டேன். ஹாய் பிரவலிகா சிஸ்டர், சிஸ்டர், பானுமதி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நீங்க அப்படி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வினயா ஹினாட்டா சிஸ்டர் வந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அகினி ராஜேந்திரன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அனு சிஸ்டர், உங்களுக்காகத்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓ ஹாய் ப்ரோ, ஆனால் சாண்டியா இல்லை ஆண்டியா உங்கள் பேர் எனக்கு சரியாக புரியல. நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேரை கரெக்டாக சொல்லுங்கள். யா சிஸ்டர், மலாவா உங்கள் பேர் சிஸ்டர்? ஃபாத்திமாவா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேரை சொல்லணும். சரி சாரம் சிஸ்டர், யூசர் எம்சி ஆர்பி, டைம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபாத்திமா ஜேஎன்ங்க சிஸ்டர், உங்கள் ஃபுல் நேம் சிஸ்டர்? ஃபாத்திமாங்கிறதால உங்கள் ஃபுல் நேம், இன்னும் ஃபுல் நேம் ஏதாவது வேறு ஏதாவது இருக்குங்களா? யூசர் எம்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. வெல்கம் பேக் புஷ்பா சிஸ்டர். உங்கள் சிஸ்டரோட பேரை நான் மறந்துட்டேன், அவங்க பேர் இனியாங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கிறேன். ஸ்ரீ சிஸ்டர், லாஸ்ட்டில் ஹீரோ மாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அமன் என்கின்ற சிஸ்டர், ட்ராமா நேம் எல்லாம் சொல்லாதீங்க, காப்பி ரைட்டு பிரச்சனை வந்துடும், அதனால தான் நான் சொல்றது இல்லை. என்னடா நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் உங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் ஜெயந்தி சிஸ்டர், ஜெயந்தி யாருங்கிறது நான் தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஐயோ, நான் உங்களை மறக்கலாம் இல்ல, 2 ஜெயந்தி இருக்காங்களோன்னு நினைச்சிட்டேன், ஏன்னா 2 இடத்துல கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அதனால. லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின்ட்ட அவன் அண்ணன் ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். என்ன ஐடியானா, நீ எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அது இல்லாம மற்றவங்களை விட நீ கொஞ்சம் அழகா தெரியணும், அப்பதான் அவங்க மூலியமா நீ ஈர்க்கப்படுவ அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருப்பான். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் பாடி கார்டா வேற கூப்பிட்டு வந்திருப்பாளா. ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். கட்டத்துக்கு மேல அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா போயிடுது. ஏன்னா இவ இப்படி நடந்துக்கிறது அவனுக்கே சுத்தமா பிடிக்கல. ஏன்னாப்பா டோலரு, எனக்கு இப்ப நீ டோலரு, அதனால நீ என்ன லவ் பண்ற பார்வையில தான் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. அந்த புது பொண்ணு இருந்துட்டு இவ இப்படி அழகா வந்திருக்காளே அப்படின்ட்டு ரொம்ப சீன் போடாத, நீ எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்க, சேச்சா என்ன இருந்தாலும் என்னோட நெருங்கிய தோழி ஆயிட்ட, இனிமேல் நான் ஒன்னு அப்படின்னா பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்போட பழகிட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா டாமன் தெரி மாதிரி இருக்குது, நட்போட பழகிறாங்களா இவங்க 2 பேரும். பக்கத்துல போயிட்டு என்னதான் என் நண்பன் தானே அப்படிங்கிறப்ப பிடிச்சி பக்கத்துல எடுத்து, அப்படி நீ வேணா வச்சுக்கோ, நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரொமான்டிக்கா ஒரு லுக்கு விடுறான். அதை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டே போயிட்டு புலம்பிட்டு இருக்கா. இவன் கிட்ட எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவ புலம்பிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ வந்துட்டு, என்ன ஏன்னா இப்ப நீ ஃப்ரெண்டா இருக்கணுமா, அதாவது உன்னை நான் என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதான் நீ யோசிப்படுற. ஆமா ஆமா, அப்போ 2 பேருமே ஃப்ரெண்டா இருப்போம், ஆனா நெருக்கமான ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு உன்னை நான் நெருங்கவே கூடாது, நீ என் பக்கமே வரவே கூடாது அப்படியே அங்க மழை பேஞ்சிட்டு இருக்கு. அங்க இருந்து ஹீரோயின் ஓடுறா. அந்த ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு, என்னன்னு தெரியல, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகாவும் இருக்க, அது இல்லாம இந்த மலையில நினைச்சிட்டு போறப்ப இன்னும் அழகா இருக்க, என்ன அப்படி பார்த்த உன் கண்ணை 2 நோண்டிடுவேன், எங்க பக்கத்துல வந்து நோண்டு பார்ப்போம், அப்படி நோண்டுனாலும் உன் முட்டை கண்ணு 2 என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நண்பனாதான் பார்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை நீ சொல்ல முடியாது, திருட்டு பயில அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறா. அடுத்த நாள் காலையில வெக்கம் வேதனை அவமானம் அப்படின்னு ஏன்னா பாண்டிட்டு இருக்கானா. ஹீரோட்ட இருந்து எப்படியாவது விலகணும் அப்படின்னு அண்ணங்காரன் ஐடியா கேட்டது உட்டத்தனமான இருக்கு. நாங்க புலம்பிட்டு இருக்க நேரத்திலே யாரோ அவனுக்கு கொல்ல வராங்க முகப்பொடி போட்டு. இவன் யாருமா நீ, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல என்ன போட்டு தலை வந்துருக்கு, யார் நீ யார் நீ இது, அவ பயந்து போயிட்டு இருக்கப்ப கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்தி அந்த பொண்ணு கூட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போடும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் முகமுடி போட்டுதான் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனை காப்பாத்தி பிடிக்கும் போது, இந்த கண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு, அப்போ நீதான் அந்த ஆளா அப்படின்னு அப்படியே குழப்பத்திலே இருக்கும் பொழுது அந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. ஆனா ஹீரோவுக்கு கத்தி குத்து பட்டிருக்கு. அவ என்ன பண்றானா, மறுபடியும் கழட்டி பார்த்தானே இது ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சனே. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது இவன் தானா, இவன் ஏன் இவ்வளவு நாள் என்ன விட்டு மறைச்சான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு செம்ம கோவம் வருது ஹீரோ மேல. ஆனா ஹீரோ அங்க ரத்தத்தோட கிடக்குறான். ஏன்னா அவ வச்சிருந்த கத்தியில விஷம் தடவி தான் கீச்சிட்டு போயிருக்கா. கோப்பன வந்த பொண்ணு யாருமே கிடையாது, ஹீரோனோட அண்ணன் அனுப்பின ஆள் தான். இந்த டைமா தான் அவளை கொண்டுட்டு வருவேன்னு பார்த்தா முட்டல் தான் பண்ணிட்டு வந்திருக்கு. முகமுடி போட்டாள் யார் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதா? இல்ல, எனக்கு தெரிஞ்சது ஹீரோவா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சதுதான், நாம கொஞ்சம் மெதுவாக தான் காயினா ஊற்றணும். உங்க தங்கச்சியை நீங்க கொல்லணுமா, ஒரு மிகப்பெரிய லட்சிய தலையத்துக்கு முன்னாடி இது தேகம்னா பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறான் அவன். அங்க பார்த்தா ஹீரோயினோட 2வது அண்ணன் தான் வரான். இங்க பேரு, நீ ரொம்ப நாளா இங்கேயே இருக்கிற, கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு, அது இல்லாம அவனுக்கு இன்னும் சரியாயிடும், நீ ஏன் இங்கேயே இருக்க? இல்ல
எனக்கு என்னமோ அவன் கூட இருக்கணும்னு தோணுது. நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை உன்னை பக்கம் தான் வந்தேன். அவனுக்கு விஷம்லாம் அவனோட முதுகுத்தண்டில் ஏறி இருக்கு, அது கொஞ்சம் சரியாக டைம் ஆகும், பரவாயில்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் பார்த்துக்கிறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினதும் உன்னை நான் காப்பாற்றினது நீதாங்கிறப்ப அதை ஏன் என்கிட்ட மறைச்ச, ஏன் மறைச்ச அப்படின்னு அவள் கண்ணை மறைச்ச அவளோட கையை வச்சு அப்படியே பார்க்குறா. அப்படி பார்த்துக்கிட்டே கண்டிப்பாக நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறான். எதுக்கு அதை என்னட்ட மறைச்ச, எதை மறைச்சேன், நீ தான் அது அப்படின்ட்டு. அந்த காப்பகத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்னை காப்பாற்றினாங்கிற விஷயத்தை ஏன் மறைச்ச? ஆமாம், இப்போவே என்னை நீ கொல்ல பார்க்குற, உண்மை தெரிஞ்சுருந்தா மட்டும் என்னை காப்பாற்றிருப்பியா, என்னை காதலிச்சிருப்பியா? இது உண்மையா இல்லையோ, ஆனால் உன்னை விரும்புறது அது மட்டும் உண்மை. எனக்கு எவ்வளோ விஷயம் இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஒரு பொண்ணு அது அவன் மட்டும்தான் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ நார்மல் ஆகிட்டு அவன் கிளாஸ் அட்டன் பண்ண வந்துடுறான். சைட் அடிக்கலாம் அப்படின்னு தெரிய பார்த்தா அவன் முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. இன்னும் நம்ம மேலே இருக்கிற கோவம் போல இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கிளாஸ் எடுக்கிறாருல வாத்தியார், அவருக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. என்னன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணோம், அது வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அது எப்படி வேணாலும் யார் வேணாலும் அவங்களோட திறமையை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறான்னா, இவங்க வம்சத்தையும் பேரரசரோட வம்சத்தையும் பகையாதான கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்குது. அதனால இவங்க 2 பேத்துக்குள்ளும் ஒரு பரஸ்பரம் உண்டாகிற மாதிரி நாம ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம புதுசாக வந்த கேரக்டர் பொண்ணு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒத்தே வராது, இது சீப்பான வேலை, அதெல்லாம் செட்டே ஆகாது, உன் பிளான் ஊத்திக்கும் கழுவி ஊத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அம்மா தாயே நீ நெகட்டிவாக பேசிட்டு இருந்தா அப்படியே ஒரு ஓரமாக போய் உகாதுங்க, நான் என் பிளானை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு. நீ பண்ணுறது நல்ல விஷயம்தான். என்ன பண்ணான்னு நினைக்கிறான்னா, அவங்களுக்கு இல்லை அந்த அரச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஏலம் விட்டு அதை ஒரு நன்கொடையாக பேரரசுக்கு கொடுத்தா அது நல்ல விதத்துக்கு பயன்படுமே, அதனால ஒரு ஏலத்தை அரேஞ்ச் பண்ணுவோம், அமைச்சர்கள் வீடு எல்லா அந்த அரசு அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே நம்ம விண்ணப்பம் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கிறா. பண்ணி நம்ம ஹீரோனோட அண்ணனை தான் காட்டுறாங்க. என் தங்கச்சி எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ வைக்க போற அந்த ஏலம் விடுற இதுல நம்ம எப்படியாவது ஹீரோ கொன்னே ஆகணும், நாம அங்க பிளான் போட்டே ஆகணும். இல்லத்தனமா இப்போ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நியூஸ் எப்படியும் ஹீரோவுக்கு வந்துடுது. ஹீரோ அதை படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துட்டு அவளோட திட்டத்தை கொண்டு வாத்தியாட்ட கொண்டு காட்டுறா. ஆனா அவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் இதுக்கு பர்மிஷன் தரல, ஏதோ செக்யூரிட்டி ரீசனா, அதனால தரலமா, எதுவும் கோச்சிக்காத, இல்லை இதில் எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்காது, அதனால நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் அமைச்சர்கள் வீட்டிலலாம் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க வாத்தியாரே, சரிம்மா என்னால் முடிச்சதை நான் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஏடி ஹீரோ வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு யாரோட உதவியும் தேவை வேணாம், யாரும் என்னை வந்துட்டு கரிசனம் காட்ட வேணாம் முறைச்சிக்கிட்டு போகிறா. ஹீரோ இதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாகிறான். அந்த வாத்தியாரம் பார்த்து உங்கள் 2 பேத்துக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அங்கே யாருமே ஒரு பிளான் பண்ண மாதிரி அவள் சோகமா நிற்கும் போது அந்த புதுசாக வந்த பொண்ணு வந்துட்டு, என்ன ஒருத்தனை வரலையா, 4 கொசு 2 ஈ பறகுது போல, நான் வேணா வந்து ஏதாவது இலை எடுத்துட்டு போட்டுமா, நான் ஒத்தார இலை எடுத்து எப்படி உனக்கு கட்டுப்படி ஆகும். இங்கேருந்து வாத்தியார் வந்து, நான் எல்லாருக்கும் போய் சொன்னேன், ஆனா ஏதோ அமைச்சர் வீட்டுல விருந்தான், அதனால எல்லா அதிகாரியும் அங்க போயிட்டாங்க. இது அமைச்சர் வீட்டுல விருந்தா? அந்த அமைச்சர் யாரு? அந்த புது பொண்ணு உடனே எடுத்துட்டு, எங்க அப்பா தான், நான் தான் அந்த விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணேன். அடி சதிகாரி, நீ தான் இவ்வளோக்கும் காரணமா? ஓ ஈ காக்கால 4 கொசு வராதுக்கு கூட நீ தான் காரணமா? அப்புறம் எப்படி நான் வெளியா ஃபார்ம் ஆகுறது? உடனே ஹீரோயின் என்ன பண்றேன்னா, அவ பணிப்பெண்ணை கூப்பிட்டு காதல ஒரு விஷயம் சொல்லி அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் உதவி பண்ண கூப்பிடுறா. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் வர்றதாலையும் அங்க அரசு அதிகாரிகள் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி பேரரசர்கிட்டயே ஒரு ஆணையை போட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால இந்த பொண்ணு போட்ட பிளானை சீப்பா வச்சு முடிச்ச மாதிரி ஹீரோயின் பார்க்காவா அவளோட ஏலத்தை விட்டுட்டு இருக்கிறா. ஒவ்வொரு பொருளையும் ஏலம் விடும்பொழுது கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அந்த இடத்துல ஹீரோ இருந்துகிட்டு தான் இருக்கா. அந்த இடத்துல தான் அந்த வில்லியும் இருக்கா. ஹீரோவுக்கு இந்த நியூஸ் நல்லா தெரிய வந்துடுது. இந்த இடத்துல கிளர்ச்சி பண்ணுறதுக்கும் இங்கே கொலை பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தான் முன்னாடியே துப்பு கிடச்சிச்சுல.
அதனால அவனும் செக்யூரிட்டி பலமா வச்சிருக்கான். மட்டும் இல்லாம அந்த வில்லி ரெடி பண்ண ஒவ்வொரு கொலைகாரங்களையும் போயிட்டு நம்ம ஹீரோட ஆளுங்க போட்டு தள்ளிடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவங்க ஹீரோனோட செம்ம கார்டாயிட்டு ஒரு சின்ன வேலையை உன்கிட்ட கொடுத்தா அதை பொறுப்பா உன்னாடி செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பாயிட்டு இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றானா, நம்ம புதுசா வந்துச்சுல அந்த பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு உனக்கு தியாவை பிடிக்காதுன்னு தெரியும், எனக்கும் அந்த தியா குடும்பத்தை பிடிக்காது, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவோமா அப்படின்னு அந்த பொண்ணை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிறான். அந்த வில்லி என்ன பண்றானா, ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து அந்த விஷயம் வந்துட்டு நீ சாப்பிட கொடுத்தீங்கச்சிக்கிய அது ஸ்வீட்டா இருக்கும், ஆனா அது சாப்பிட சாப்பிட அவ செத்து போயிடுவா, இதை நீ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட கொடுத்துட்டு போறா. அந்த பொண்ணு ஹீரோயின் மேல இருந்த கோவத்தெல்லாம் வச்சு அவளை எப்படியாவது பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட அண்ணன் அங்கே வந்தானே, ஏன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் இவளுக்கு பிடிக்குமே, அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு அவங்ககிட்ட கேஷ்லாம் நடந்து போயிட்டு இருக்கா. அதை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா அவ இருந்துட்டு அவ குடும்ப பாரம்பரிய முத்தை உன்னை ஏற விட போறா. அந்த ஏலத்துல என்ன சொல்றா அப்படின்னா, இந்த முத்தை நான் ஏலம் விட போறேன், அந்த முத்தை ஏலம் விடுறது மூலியமா நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறேன், நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே அங்க நிக்கிற ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. எல்லாருமே அதை ஏலம் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ யாருமே எடுக்காத அளவுக்கு ஒரு ஏலத்தை சொல்றான். ஒரு ரேட்டை சொன்னோன்னே இது உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா அவன் ஏத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா இது எல்லாமே ஹீரோயின் மேல இருக்கிற கடுப்பு. அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது இவளுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த மாதிரி ஏலம் போயிட்டு இருக்க அதே நேரத்துல கரெக்டா அந்த வில்லி வந்து ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சு ஹீரோவை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணை கடத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அவ கழுத்துல கத்தி வச்சு ஹீரோனை கூப்பிட்டு போயிடுறா. ஆக மொத்தத்துல இப்ப ஹீரோ தான் இவளை கடத்தின மாதிரி அவ ஒரு பின்பத்தை அங்க ஏற்படுத்திட்டு போயிடுறா. பார்த்தோன்னே ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு ஹீரோவை தான் திரும்பி பார்க்குறான், முறைச்சி பார்க்குறான். அங்க பார்த்தா ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கா. என்னை யாரு கடத்த சொன்னது, நீ யாரு அப்படிங்கிறப்ப அவளை குத்துற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் அவ பணத்தை முன்னாடி வந்துட்டு எனக்காக நீ தியாகம் பண்ண வேண்டியதா இருந்தது, எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்காக தான், இப்ப என்ன பண்றீங்க, ஹீரோயினை கொன்னது ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுங்க, நம்ம பேரரசுக்கு எதிராக போரே தொடுக்கலாம், என் குடும்பத்துக்கு எதிராக அவங்க சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கிருந்து படைகளை கூப்பிட்டு கிளம்புறான். இவன் எதிர்பார்த்த விஷயமும் இதான், ஹீரோவை கவுக்கு நினைச்ச விஷயத்துலயும் இவன் பக்காவா பிளான் போட்டிருக்கான். நேரா போயிட்டு பேரரசர் முன்னாடியே நிற்கிறான். எனக்கு எதிராக நீ சூழ்ச்சி பண்றியா? ஆமாம் பேரரசே, என்னோட தங்கச்சியோ உங்க பையன் கொன்னுட்டான், அப்ப நான் என்ன பண்ண முடியும், அதுக்கான ஆதாரம் இது, ஆதாரம் கேட்குறீங்களா? அதனால உங்களுக்காக இந்த வாழை பிடிச்சி ஜென்ரலா நின்னதுக்காக நீங்க என்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்க, என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், அப்போ இந்த பணத்துக்கான இது என்ன சொல்றீங்க, அவ உண்மையிலே இறந்து போயிட்டா, அதனால இப்ப நான் உங்களுக்கு எதிராக போர் தொடுக்க தவிர எனக்கு வேற வழி தெரியல, என்னோட காவலாளியை நான் கூப்பிடுவேன், ஆனா அங்கிருந்து ஒரு காவலாளி கூட வர முடியல, நான் வரும்போதே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன், இப்ப என் கூட இருக்கிற இவங்க 2 பேர் என்னோட கையாளுங்க, அதுவும் உங்க இடத்துல இருந்துட்டு எனக்கு உதவி பண்ண கையாளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கான். பேரரசரை போட்டு தள்ளுங்க அப்படின்னு அவங்க 2 பேர்த்திட்ட சொல்லும்போது பேரரசரை வெட்ட போறாங்க. ஆனா திரும்பி இவன் மேல கத்தி வைக்கிறாங்க 2 பேரும். அதை விட பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, அந்த முகமுடியை கலட்டினா இவனோட தம்பிங்க தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. குடும்பத்துக்கு எதிராக நீ துரோகம் பண்றியா, இது என்ன நம்ம குடும்பத்துக்காக தான், 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க பேரரசுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நம்ம குடும்பம் மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கெடுக்க நீங்க முயற்சிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு எதிராக திருப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஆக மொத்தத்துல இது ஹீரோவோட பிளான் தான். தம்பிங்களா உங்களுக்கு புரியலையா, நம்ம தங்கச்சி பொணமா கிடக்குறாளா, இதுக்கு காரணம் அவன் தான், அவ பொணமா கிடக்குறாளா, பொணமா கிடக்கலாம் அப்படின்னோடனே அங்கிருந்து ஹீரோ வந்துட்டு ஒரு மருந்து எடுத்து அவன் மூக்கு மேல வைக்கிறான். அவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு அப்பதான் எழுந்திருக்கிறா. எழுந்துச்சு தான் அண்ணனை பாக்குறப்பதான் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. என்ன நடந்திருக்குன்னா, அந்த புதுசா வந்த சின்ன பொண்ணு அது எல்லா விஷயத்தையுமே ஹீரோனோட அண்ணன்ட்ட சொல்லிடுச்சு. என்னன்னா, அவன் மேல எனக்கு போட்டி போறாம இருக்குது, அவ கூட சண்டை போடுவேன், அது அடுத்த கட்ட விஷயம், ஆனா அவளை கொல்ற அளவுக்கு கீழ்த்தனமான இனம் எங்க கிடையாது, அது இல்லாம எங்க குடும்ப வழக்கமும் அது கிடையாது, இங்க வேற ஏதோ சதி நடக்குது, உன் தங்கச்சி நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட அந்த விஷத்தை கொடுத்துருவாங்க. அதே நேரம் ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோயினோட 2வது அண்ணனை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க அண்ணன் தான் எல்லாத்துக்கும் பிளான் பண்றது,
இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு நான் கேட்கும்பொழுது தான் அவனோட தம்பி வந்துட்டு அந்த விஷத்தை காட்டி ஒரு ஆதாரத்தை கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவன் மாறு வேடம் போடுறதுல செம்ம ஜித்தனா அது போல நேரா அந்த வில்லியை ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த வில்லியை கழுத்தறுத்து இவன் கொண்டுட்டு அந்த வில்லி மாதிரியே போய் தான் நம்ம ஹீரோனை கடத்திருப்பான். அந்த ஹீரோனை கடத்திட்டு அங்க போயிட்டு இந்த மருந்து சாப்பிடு, இப்ப நீ செத்த மாதிரி உனக்கு உன் நாடி நரம்பெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் ஒரு மாத்து மருந்து கொடுத்து உன்னை வெடிக்க வச்சிருவோம், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நீயே தெரிஞ்சா உன் மனசு உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்ட பிளான் தான் இது. ஆக மொத்தத்துல ஹீரோனோட அண்ணன் ஒரு பிளானை போட்டான். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானை போட்டுருக்காங்க. நேரா ஹீரோனோட அண்ணனை பார்த்து, நீ என்னை கொல்ல ட்ரை பண்ணியா, நீ என்னை கொல்லுவன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆமா எல்லாமே நம்ம இனத்துக்காக தான் பண்ண, இவ்வளோ நாள் நம்ம அடிமையா இருந்தது போதும் அப்படின்ட்டு அவனோட தம்பிகள்லாம் அடிச்சுட்டு அட்டாக் பண்ணிட்டு பேரரசரை வெட்ட போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள போந்து 2 பேத்துக்கு பயங்கரமான சட்டை நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஹீரோவை குத்த போகும்போது ஹீரோயின் குறுக்க வந்து நின்று கொல்லாத கொல்லாத அப்படிங்கும்போது, நீ தண்ணி நின்று என்ன கொல்லுறது நம்ம ஆசை, என்ன கொல்ல அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எமோஷனலாக பிளாக் பண்ணாத தள்ளு அப்படின்ட்டு அவன் யோசிக்கவே இல்லை, மறுபடியும் ஹீரோவை வெட்ட போகிறான். அப்போதான் ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவான், இந்த ஜென்மத்தில் இல்லை வேற எந்த ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு ஒய்ஃபாக வரணும், இந்த ஜென்மத்தில் நம்ம சேர முடியுமான்னு தெரில, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஆனால் அவங்க ஹீரோனோட அண்ணனை ஹீரோ அட்டாக் பண்ணி கைது பண்ணிடுறாங்க. அடுத்த காலையில் ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறா. ஆனால் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தானே அப்படியே கண்ணை மூடிக்கிறா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண மாதிரி போயிட்டு, நீ முடிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நீ கண்ணை மட்டும் திறக்கலை, நான் அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிடுவேன், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னோடனே அவள் டபுக்கர் எழுந்திருக்கிறா. இப்போ என்கிட்ட நெருங்கி வர, ஏன் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட நான் நெருங்கி வராமல் வேற யார் நெருங்கி வருவா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன் அதுக்கு நீ எதுவும் மாற்று கருத்து வச்சிருக்கன்னா சொல்லலாம், என்கிட்ட எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கே அப்படியே ஒரு மாதிரி லாக் ஆயிடுறா. அப்புறம் ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாவை தான் மீட் பண்ண போகிறான். போயிட்டு, நீ திறமையா எல்லாம் பண்ண, உன்னை 3 வருஷத்தை நான் தண்டனை கொடுத்ததை நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் நினைக்கிறேன், அது இல்லாமல் ஒரு இளவரசனுக்கு உண்டான எல்லாத்தையுமே நீ அந்த இதுலேருந்தே கற்றுக்கிட்டேன், அது இல்லாமல் இவ்வளோ நாள் காத்திருக்க உங்கள் அம்மாவுக்காகவும் நீ ஒரு நல்ல இளவரசனுங்கிறத நிரூபிச்சிட்ட, அவளை நீ போய் பார்க்க உனக்கு நான் அனுமதி தரேன், அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று கேட்கணும்ப்பா அப்படிங்கிறப்ப, நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும், தியான் குடும்பத்தில் மொத்த யாரையும் தண்டிக்கக்கூடாது, அவங்கள எவ்வித இதுவும் பண்ணக்கூடாது, அதுதானே, அவனுக்கு மட்டும் நான் தண்டனை தரேன், நீ கேட்டுக்கிட்டதால மற்ற 3 பேர் எனக்கு ராயலாக இருந்தாங்க, அதனால அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாரு. அங்கே பார்த்தா ஹீரோயினோட அண்ணனை மரண தண்டனை கொடுக்க நிற்க வச்சிருக்காங்க. அங்கே வந்த உடனே அவனை பேயா வந்தாவது சாவடிப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை கத்திக்கிட்டே இருக்கும்போதே அவனை வெட்டி கொன்னுடுறாங்க. என்னடா கதை இங்கேயே முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறீங்களா? அப்புறம் ஹீரோயினும் அவன் மீதம் இருக்க 2 அண்ணனும் அவனோட பெரிய அண்ணனுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. நீ என்னதான் கெட்ட விதமாக யோசிச்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்களோட அண்ணன் அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ நல்ல குணத்தோட பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோட அம்மாவை அங்கே காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் ஹீரோவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்கன்னா, என்னோட பையன் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இப்போ இங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அழகாக டான்ஸ் ஆடி காட்டிகிட்டு இருக்கு. அந்த டான்ஸை பார்த்து எல்லாருமே மெய் மறந்து போயிடாங்க. அங்கே இப்போ யார் ஹெட்டாக இருக்கான்னா, நம்ம ஹீரோனோட அண்ணனும் குட்டி அண்ணன் ஒரு தளபதி மாதிரியும் இப்போ ஹீரோனை உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அதாவது பேராக உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க ஹீரோட அம்மா. என்னோட 2வது அண்ணன் வந்துட்டு அந்த பொண்ணை காதலிக்கிறாங்கள, புதுசாக வந்த பொண்ணு, அந்த பொண்ணை காதலிக்கிறது நான் வேணா அந்த திருமணத்துக்காக பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்கமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்னரோட பையன் இருக்கான், அவனை வேணா உனக்கு நான் பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே பேச்சு வாக்கில் என்னோட பையனுக்காக தான் இந்த பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆகா இது ட்ராக்கு வேற மாதிரி போகுதே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கும் புரியுது, ஹீரோயினுக்கும் புரியுது. ஹீரோயின் செம்ம கடுப்பில் போய் உட்காந்துருக்குறா. அப்படியே உட்காந்துருக்கும் போது ஹீரோ வந்து பின்னாடி கட்டி வைக்காது, எப்படிலாம் எனக்கு பிடிக்காத, அப்போது உங்கள் அப்பாவுக்கு எத்தனை ஒய்ஃபு? எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவோட சேர்த்து 3 ஒய்ஃபு. அப்போது நீங்கள் இளவரசர்னா எத்தனை ஒய்ஃப் ஆனாலும் கட்டிக்கலாமா?
ஆ எத்தனை ஒய்ஃப் ஆனாலும் கட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்படின்னா நீ இனிமேல் என்னை காதலிக்க கூடாது, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படியா? அப்போ நான் அந்த பொண்ணை கட்டிக்கலாமா அப்படின்னு சொன்னேன், கொண்டுடுவேன். ஏய் ஏய் ஏய், இரு இரு இரு, நான் உன்னை வெறுப்பத்தை தான் அப்படி பண்ணேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எங்கள் அம்மா ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மேலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கோவக்காரி, என் மேலே கத்தி பாஞ்ச என் அம்பு வில்லுக்காரி நீ தான், வேற யாருமே கிடையாது. இதில் உன் மேலே சத்தியம் வேணா பண்ணட்டுமா? என்னை போட்டு தள்ள பார்க்குறியாடா? யாரு உன்னை? நான் என் நெஞ்சில் கத்தி இறக்குனதுன்னா ஞாபகம் இருக்குமா எனக்கு? அப்படின்ட்டு பச்சைக்கிற பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இந்த ட்ராமாவில் எப்படி தான் கிஸ் பண்ணுறாங்களோ பச்சைக்குன்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. மிகவும் வருத்தத்துடன் நான் இந்த எபிசோட முடிக்கிறேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும், கமெண்ட்ல திட்டிப்படாதீங்க. இந்த எபிசோடு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். அதை நான் படிக்கணும். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணணும்.